கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க தரையில கிடக்கிற ஒரு சாதாரண கல்லை எடுக்கிறீங்க, அது கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற செவ்வாய் கிரகத்திலிருந்து இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ஆமாம், இது நிஜம். இதுவரைக்கும் பூமியில 400க்கும் அதிகமான செவ்வாய் கிரக பாறைகள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? விண்கற்கள் செவ்வாய் மேல மோதும் போது அங்க இருக்கிற பாறைகள் விண்வெளிக்கு தூக்கி எறியப்படுது. அவை பல வருஷம் விண்வெளியில மிதந்து கடைசியா பூமிக்கு வந்து விழும். சயின்டிஸ்ட் இதை எப்படி உறுதி செஞ்சாங்க? இந்த கற்கள்ல இருக்கிற குட்டி குட்டி காத்து குழிகளை ஆய்வு செஞ்சா அது செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியரை அப்படியே ஒத்து போகுது. இதோட இன்னொரு முக்கியமான ஆதாரம், செவ்வாய் கிரகத்துல இருக்கிற ரோவர் விண்கலங்கள் அங்க இருக்கிற பாறைகளை ஆய்வு செஞ்சு அனுப்பின டேட்டாவும் பூமியில இருக்கிற இந்த கற்களோட டேட்டாவும் அச்சலா ஒரே மாதிரி இருக்கு. இதுல பிளாக் பியூட்டின்னு ஒரு பாறை 2011 பூமியில கிடைச்சது. இது 440 கோடி வருஷம் பழசு. அதாவது நம்ம பூமியில முதலா உயிரினங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே செவ்வாய் கிரகத்துல இந்த கல் உருவாகிடுச்சு. இந்த கற்கள் பெரும்பாலும் அண்டார்டிகா பனிப்பிரதேசத்திலும் பாலைவனத்திலும் தான் அதிகமா கிடைக்குது. ஏன்னா அங்கதான் இந்த கருப்பு கற்கள் வெள்ளை பனியில ஈஸியா அடையாளம் காண முடியும். செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்ப நம் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்கிறோம். ஆனால் இயற்கை அந்த கிரகத்தோட துண்டுகளை நமக்கு இலவசமாகவே கொண்டு வந்து சேர்த்துருது. இந்த விண்வெளி அதிசயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு.